இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கான சுவிசேஷம் அதிகாரம் 8:50. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க. என்ன ஆகுமோ, என்ன ரிப்போர்ட் நமக்கு கிடைக்க போகுதோ, என்ன சொல்யூஷனோ, பல கேள்விகளோடு இருக்கிறீங்க. இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த பிசினஸ் எனக்கு வாய்க்குமா, வாய்க்காதா? நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, எவீரு சோர்ந்து போய் ஏற்கனவே அவர் ரொம்ப துக்கத்தோடு தான் இயேசு கிட்ட வருகிறார். என் மகள் மரண போராட்டத்துல இருக்கிறா, நீங்க வந்தா சுகம் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்கள் வந்து சொல்லுகிறாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்லி. எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குமாரத்தியுடைய இழப்பு அவரை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போதகர்கிட்ட இனி போக வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரியத்துலதான் எவீருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசத்தோடு இரு அப்படின்னு. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவீரு வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே அனுப்பிவிட்டு சில நபர்கள் மாத்திரம் உள்ள இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அங்க மரித்து போயிருந்த அந்த சிறு பெண்ணை எழுப்பி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலவேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏசப்பா நிச்சயமாய் செய்வார். உங்களை சாட்சியாக நிறுத்துவார். டாக்டருடைய ரிப்போர்ட்டை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. பயப்படாதிருங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனையில, இவ்வளோ பெரிய நெருக்கத்துல உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. மகிமையான அதிசயமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, விசுவாசத்தை இழந்திருக்கிறாங்கப்பா, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. விசேஷமா பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இந்த பகல் வேளையில, இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா, நெருக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. வியாபாரங்கள், தொழில்கள், வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிப்பீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. குடும்பங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.